இது சத்தியம். கண்ணே ஐயோ உனக்காக நான் இரண்டு சத்தியத்தை கொடுத்தேன். எனக்காக நீ இரண்டு சத்தியத்தை தர முடியுமா? உனக்கு என்ன ஏனென்றா இந்த 18 நாள் வாழ்ந்த மறுபடி வரை கர்ணன் தான் தன்னுடைய அண்ணனை தெரிந்தான். பாண்டவர்கள் என்னோடு யுத்தம் செய்வார்களா? தன் அண்ணனே இந்த நாட்டை ஆளட்டும் என்று என் தம்பிமார்கள் இந்த யுத்தத்தை செய்ய மாட்டாங்க. இந்த 18 நாள் பாரத போர் முறை இந்த கர்ணன் தான் பாண்டவருக்கு அண்ணன் என்றும் பாண்டவன் கர்ணனுக்கு தம்பி என்றும் நீ யாரிடத்திலேயே சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சதி செய்து தரணும். ஏப்பா உன் தம்பிமார் மேல இவ்வளவு பாசம் இவ்வளவு அன்பு வச்சுக்கிறியே, ஏன் உன் தம்பியோட சேர மாட்டேங்கிற? ஏன் சட்டி கேட்க காரணம் என்ன? இந்த துரியனுக்காக நான் துரியன் பட்சத்துல தான் நான் இருப்பேனே தவிர, ஆனா என் தம்பிமார்களோடு வந்து நான் சேர்ந்து நான் வாழ்வது ஆகாத காரியம். அதனால நிச்சயமாக இந்த விஷயத்தை யாரிடத்திலே சொல்ல மாட்டேன். அப்படி என்று எனக்கு ஒரு சத்தியத்தை. அதுக்கப்பா 18 நாள் பாரத போரும் ஒருவேளை துவக்கம் ஆயிட்டா, நீதான் பாண்டவருக்கு அண்ணன். பாண்டவர் 5 பேர் தம்பின்னு சொல்ல மாட்டேன். முதல்வரோட பிள்ளையா கொடுக்கிறதா நான் பிறந்த நாள் முதலாக ஈனச்சாதி இருகுலத்தான் தினமுத்தன ஆச்சாரிக்குள்ள ஜாதி குல கட்டமை அப்படின்னு இந்த உலகமெல்லாம் என்னை இழிவாக பேசுறாங்க. இந்த நடக்கக்கூடிய யுத்த காண்டத்துல ஒரு வேளை ஒன்று அர்ஜுனன் சாகலாம், இல்ல நான் சாகலாம். ஒருவேளை அர்ஜுனும் பாடம் பட்டு இந்த யுத்தத்தில் நாம் ஆண்டு மடித்து விட்டா, அம்மா அப்பதான் அர்ஜுனும் பாடம் பட்டு
அறிவித்தீனா ஆ, இந்த ஊர் உலகம் வரையே பிணமலை குவிந்திருக்கும். என் மகன் கருணை எங்கே? என் மகன் கருணை எங்கே? பிணமலையில தேடுவேன். இனி தண்ணீரில் சாய்ந்த பின்னு உன்னை ஓடி வந்து எடுத்து அனுப்பும் மாறோடு அனுப்பேன். மணிமேலே சாய்ப்பேன். தாய்க்கு தலைப்பில்லை. மூத்த மகன் கருணாய் விட்டு போய் விட்டியாடா செல்லம் என்னும் மாறி தழுகுவேன். ஊர் உலகம் அறிய பாண்டவருக்கு நீ அண்ணன் உலகம் எல்லாம் பரசாட்டுவேன். நான் தான் ஒரு தாயிட்டு வித்தியால உண்டவனுக்கு இரண்டாவது வரவது கொடுத்துடா தண்ணா. இதோ கிருஷ்ண தூது என்ற நாடகம் இத்துடன் ஒட்டிற்று. இந்த நாடகத்துக்காக இந்த வருகை தந்திருக்கும் ஊர் பொதுமக்களும் இந்த நாடக கலைஞர்களும்